வரமிளகாய் 5 சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4-5 பூண்டுப்பல், சோம்பு 1 ஸ்பூன். இப்போ இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிடலாம். இது போல் கொரகொரப்பாக அரைச்சாச்சு. அடுத்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அதையே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். நம்ம வடை செய்கிறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணுவோமோ அதே போல் தான். இப்போ இதை அரைச்சிடலாம். பருப்பு அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம எப்பயும் வடைக்கு அரைக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெங்காயத்தை இது போல் நல்லா நான் நீல வாக்கில் வெட்டி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு தனித்தனியாக உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை பருப்பு கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக பாருங்கள், கொத்தமல்லி அதுவும் நல்லா நம்ம கை நிறைய எடுத்து சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அடுத்ததாக ஒரு சின்ன சட்னி கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு பச்சரிசி மாவு. இப்போ இதை பிசைஞ்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா கலந்துருவோம். நல்லா அந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த மாவோட சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அதோட ஒன்று சேரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எப்பயுமே பக்கோடா உதுத்து விடும் இல்லையா, அதே போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடலாம். பக்கோடா போட்டு உடனேலாம் எடுக்காமல் கொஞ்ச நேரம் கழித்து நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்து மொறுமொறுப்பாக வர வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். அருமையான ஒரு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு அந்த வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம பேக்கரிக்கெலாம் போனோம்னா ஒரு பக்கோடா வச்சுருப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட டேஸ்ட்டாக இப்போ நம்ம வீட்டில் வந்து பக்கோடா நம்ம செய்வோம். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா கடலை மாவை போட்டு தான் வெங்காய பக்கோடா வந்து நம்ம செய்வோம். கடலை மாவு வீட்டில் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் கடலைப்பருப்பெல்லாம் வச்சுருவோம். தாளிக்கிறதுக்கு எதுக்காக கூட்டு செய்ய இந்த மாதிரிலாம் கடலைப்பருப்பு வச்சுருப்போம். டக்குன்னு ஊற வச்சு நல்லா பருப்பு கரைக்கிற மாதிரி அரைக்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு முழுசாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கு சமமாக நம்ம வெங்காயத்தையும் போட்டு நம்ம இந்த மாதிரி பக்கோடா செஞ்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வந்து நோன்பு டைமில் வந்து சாயங்காலம் நோன்பு திறக்கிறதுக்கு நோன்பு கஞ்சிக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் பக்கோடா செஞ்சேன். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப கருக விடாமல் வதக்கிக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். நம்ம காரத்தை பொறுத்து இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். நல்லா இது போல் மசாலாவில் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அந்த தக்காளி இருக்கிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடி பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். நான் வந்து ரெடிமேடில் சமோசா சீட்டு தான் எடுத்திருக்கேன். இது போல் 2 சீட் எடுத்திருக்கேன். இது போல் மாவும் கலந்து எடுத்து மைதா இல்லைன்னா கோதுமை ஏதாவது ஒரு மாவு இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு நல்லா நடுவில் இது போல் இன்னொரு சீட்டை இது போல் சென்டராக வச்சிடலாம். நான் வந்து முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்படி வச்சுட்டு நம்ம மசாலா பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா இதில் 1 ஸ்பூன் எடுத்து இதுக்கு மேலே வச்சிடலாம். அடுத்து இப்படி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மேலேயே இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து பண்ணக்கூடாது. அடியில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சீட் எடுத்து தான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம இந்த மாவு கொஞ்சம் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து வெளியில் வராமல் ஒட்டும். அதனால் இது போல் லைட்டாக நீங்கள் ப்ரஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷில் வச்சு இது பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சீட் எடுத்து இது மேலே வச்சிடலாம். அதுக்கடுத்து இது போல் அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த சீட் எடுத்து கவர் பண்ணுறப்போ இது போல் கொஞ்சம் அந்த மாவு நம்ம கலந்து வச்சுருக்கிறத தடவி வச்சிட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும். அடுத்ததாக இந்த சீட் எடுத்து இதுக்கு மேலே அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த பக்கம் நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். மசாலா அப்போ வந்து வெளியில் வராது நமக்கு. இதே போல் மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட்டுடலாம் எண்ணெயில்.
ஒன்றொன்றாவே போட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் ஒன்றொன்றாவே போட்டுக்கலாம். நல்லா கலர் மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி கலர் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த டைமில் எடுத்துடலாம். எலும்பில்லாத சிக்கனாக ஒரு 1/2 கிலோ எடுத்து இது போல் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இது போல் வெட்டிக்கணும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இதில் ஒரு சோம்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதை புழிஞ்சிடலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதை கலந்துருவோம். சூப்பராக மசால் தடவி எடுத்தாச்சு. நல்லா மசால் பாருங்கள், இந்த கறியில் பூரா நல்லா ஒட்டிட்டு நம்ம பக்கோடாவுக்கு எப்படியெல்லாம் மசால் இருக்குமோ அது போல் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா எடுத்து இப்படி உதுத்து விடலாம். பக்கோடா உதுத்து விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்படியே பொடி பொடியாக உதுத்து விடணும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் உதுத்து விட்டோம்னா தான் நல்லது. இதை ஒன்றா எடுத்து போடுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும், அதனால் இப்படி உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி. பார்த்து பக்குவமாக எண்ணெயில் வேலை பார்க்கணும். உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் டைம் விட்டு கலந்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், கலர் சூப்பராக மாறி முறுமுறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு ஸ்நாக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரிங்க இது போல் நல்லா சின்னதாக நான் வெட்டி எடுத்திருக்கேன். நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கும். இந்த வெங்காயத்துக்கு கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாயை இது போல் குட்டியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இது போல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள், அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிருவோம். வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், அந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா அந்த வெங்காயம் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா கூட தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் இதில் நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துருவோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கொலன்னு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அங்கங்கே தூவி விடுறப்போ பார்த்திங்கன்னா அப்படியே உதிரியாக வரும். அப்போ நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சோடாப்பு வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்கல. இப்போ ஊற வைக்கணும்லாம் கையில் உடனே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து இந்த மாதிரி அப்படியே சின்னதாக உதிரியாக போடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா தொட்டாலே இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய மெது பக்கோடா. நான் வந்து 150 கிராம் அளவுக்கு சிக்கனை இது போல் நீல வாக்கில் வெட்டி எடுத்திருக்கேன். இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கும் பார்த்திங்களா அந்த கறி, அதில் இருக்க கறியை தான் நான் 150 கிராம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தான் மசால் தடவை போகிறோம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்கட்டும் கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக சீரகத்தூள், அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து 1 முட்டை உடைச்சி ஊற்றிக்க, அடுத்ததாக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். மசால் வந்து கலந்தாச்சு. இதில் சிக்கன் பீஸ் எடுத்து கலந்துக்கலாம்.
இப்போ சிக்கன் போட்டு இது போல் நல்லா கலந்து வச்சிடலாம். மசாலா இது போல் நல்லா ஒட்டி இருக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். பாருங்கள், நான் வந்து ஒரு 10 சமோசா சீட்டு எடுத்திருக்கேன். அதையே சின்ன சின்னதாக நூல் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இது போல் சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து இந்த நூலெல்லாம் ரெடி. இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு மேலையெல்லாம் அப்படி எடுத்து போடுவோம். இதே போல் தான் அங்கங்கே தொங்கிட்டுருக்கும். நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்றுன்னா பொரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன கடாய் வச்சிட்டேன், அதனால் தனித்தனியாலாம் ஒரு மொத்தமாக போட்டு பொரிக்க முடியாது. ஒன்றொன்னா போட்டு பொரிச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்க சிக்கன்லாம் நல்லா வேகும். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாறவும் எடுத்துடலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக மசால் போட்டோம். ஏன்னா 150 கிராம் அளவுக்கு சிக்கன் தான் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு போதும். மசால் போட்டு இது போல் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துருவோம். நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பொடி பொடியாக வெட்டுறதுனா கூட வெட்டிக்கலாம். ஆனால் அரைக்கிறது நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் நான் அரைச்சிருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருவோம். நல்லா நம்ம முட்டைக்கு பொடி மாஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா இதை கலந்து விடணும். கைவிடாமல் இது போல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சிக்கன் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள், இது போல் நல்லா அப்படியே கலந்து விட பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். சிக்கன் பொடி மாஸ் மாதிரி வந்துருச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா சிக்கன் வந்து ரொம்ப நல்லா வெந்துடும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கிறது தானே, அதனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கிட்ட வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே எல்லாம் தேவைப்படாது. வேகலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. அதே போல் ரொம்ப தண்ணியை ஆக்கிடக்கூடாது. இது வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதனால அதிகமாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சமோசா சீட்டு இருந்துச்சுன்னா அது 3ஆக நம்ம வெட்டிக்கலாம். சீட் வந்து இது போல் நல்லா ஸ்கொயராக வெட்டி எடுத்துக்கணும். ஒரு சமோசா சீட்டை 3ஆக வெட்டிக்கலாம், கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். அதனால் வச்சுட்டு நடுவில் ஒரு மசாலா வச்சிடலாம். அவ்வளோதான். 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டாலே போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவை இது போல் தண்ணி ஊற்றி கலந்து ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த 4 பக்கமும் இப்படி தடவிக்கலாம். இதை இப்படி எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து இதை இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் இது 4 பக்கமுமே இப்படி ஒட்டணும். இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் பாக்கெட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். வேகிறதுக்குலாம் ரொம்ப நேராகாது.
சமோசா சீட் வந்து ரொம்ப மெலிசாக தானே இருக்கும், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். உள்ளே இருக்க அந்த மசாலும் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் நல்ல கலர் மாறி அந்த மேலே இருக்க மாவு வந்து மொறுமொறுப்பாக கலர் மாறி வந்த உடனே எடுக்கிறது தான். லாலிபப்புக்கு வெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். அடுத்ததாக இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துடலாம். லாலிபப் வந்து நம்ம வந்து மசால் தடவி எடுத்து வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சுக்கலாம். இது வந்து அதிக வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். என்ன பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. சூப்பராக வந்தீங்கன்னா நல்ல மொறுப்பாக லாலிபப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான ஒரு லாலிபப் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டம்ளர் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே பட்டாணி பருப்பு வந்து நம்ம வடையெல்லாம் செய்கிறப்போ நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். அதுக்காகவே எல்லாரும் பட்டாணி பருப்பே சேர்த்துக்குவாங்க. அடுத்து அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஊற வச்சிடலாம். கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். உளுந்து பருப்பும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நம்ம இதை கொஞ்சம் நம்ம எப்பயும் போல் பருப்புக்கு அரைக்கவோல தண்ணி ஊற்றாமல் அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் அரைக்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. இருங்க, இப்போ அரைக்கிற பக்குவம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டிடுறேன். ஏன்னா வடைன்னு சொல்லிட்டு மொறுப்பாக இல்லாமல் இப்படி முழுசாக அரைச்சிட்டேன்னு பார்க்காதீங்க. இந்த கார வடைக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் தான் அரைக்கணும். அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இங்கே பாருங்கள், எடுத்தால் இந்த மாதிரி இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் வடை. இப்போ பாருங்கள், அரைச்ச பக்குவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வலுன்னு அரைக்கக்கூடாது. அதே போல் நம்ம பருப்பு வடைக்கு வந்து கொஞ்சம் குறன்னு கொஞ்சம் பெரிய பருப்பாக அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி நல்ல குருணையாக மட்டும் இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சாச்சு. சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயம் அதிகம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா நமக்கு சாப்பிட, அதனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் சோம்பு வந்து இதில் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் மணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 2 அங்கங்கே ஒவ்வொரு வடையில் இருந்தால் நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக. அடுத்து நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். மொறுன்னு வரணுன்னா நம்ம பச்சரிசி மாவு சேர்க்கணும் இல்லையா, அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு. இப்போ கலந்துடலாம். பாருங்கள், எல்லாம் கலந்தாச்சு. மாவோட பக்குவம் பாருங்கள், நான் முதல்ல எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறமா கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம போட்டு எடுக்கிறப்போ நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும் வடை, நல்லா மொறுப்பாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கையில் இப்படி எடுத்து உருண்டையெல்லாம் பிடிக்க வேணாம், இப்படியே நம்ம போட்டு எடுக்கிறது தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம போட்டுடலாம். நான் வந்து சின்ன உருண்டையாகவே போடுறேன். கடைகள்லாம் நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே இப்படி போட்டிங்கன்னா தான் நல்லா எலும்பி வரும் மேலே, இல்லைன்னா அடியில் போய் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா மொறுப்பாக வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம உருண்டையாகவும் போடலாம். இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போடுற மாதிரி போட்டாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுப்பாக இருக்கும். அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். அருமையான ஒரு டேஸ்ட்டில் வடை போட்டாச்சு.
200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி கலக்குவோமோ அதே போல் இதை கலந்து எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான தண்ணி ஊற்றி கலந்துடலாம். மாவு ரெடியாக பிசைஞ்சாச்சு. மாவு வந்து ஒரு ஊறட்டும். நான் வந்து ஒரு 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து இது போல் தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இதை கலந்து விட்டுருவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது சீட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம அப்போ தான் சீட்டுக்கு வந்து மெலிசாக இருக்கும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இல்லை பூரிக்கு தேய்க்கிற மாதிரிலாம் இல்லை, அதை விட நல்ல மெலிசாக தேய்க்கணும். இந்த மாதிரி 2 பக்கம் லைட்டாக தான் வேக வைக்கணும். ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி சீட்டும் போட்டு எடுத்துடலாம். அப்புறம் பாருங்கள், கண்ணாடி மாதிரி தெரியணும். தான் நம்ம கை இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு மெலிசாக இருக்குது. சீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு அதை கடைசியில் பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு சீட்டுக்கு ஒரு சப்பாத்திக்கு இந்த மாதிரி 2 ரோல் வந்திருக்கு. இந்த மாதிரி 2 வந்திருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி தனியாக எடுத்துகிட்டேன். இதை வந்து தனியாக பொரித்து கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதே போல் மீதியும் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இது போல் சமோசா சீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து ரொம்ப நீளமாலாம் இல்லை, நல்ல குட்டியாக அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இந்த கார்னர் வந்து இங்கே வைக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு மறுபடியும் இதை வந்து இது ஓரமாக கொண்டு போய் இப்படி மடிச்சிங்கன்னா நல்லா கோன் மாதிரி வந்துடும். இப்போ இதில் அந்த பூரணத்தை எடுத்து வச்சுக்கலாம். மாவு இது போல் நான் கொஞ்சம் மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சமோசா மடிக்கிற இடத்துல வந்து இந்த மாவை தடவிட்டு ஒட்டினோம்னா நல்லா ஒட்டிக்கும். அதில் வந்து இந்த மாதிரி தடவி இது போல் க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சமோசா போட்டுடலாம். இந்த சமோசா வந்து சீட்டு வந்து சரியாக ஒட்டாமல் பிரிஞ்சு இப்படி மேலே வந்து நிற்கிது பாருங்கள். அவ்வளோதான், இதே போல் மீதி போட்டு எடுத்துடலாம். சூப்பரான ஒரு மொறு சமோசா ரெடி. பாருங்கள், ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்போயுமே கார சமோசாவே செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி புதுசாக ஒரு நாள் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேறு லெவலில் சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரை கிலோ எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன், தேவையான உப்பு, அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், ஒரு முட்டை, அடுத்து சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். அவ்வளோதான், ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இது போல் நான் டூத் பிக் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கு இதில் போட்டு வச்சுருக்கோம். எதுக்காக போட்டோம்னா, நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்போ சில ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதுக்காக தண்ணியில் போட்டோம்னா அந்த சிக்கன் வேகிற டைமில் இதுவும் அந்த சூட்டுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக தான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். சிக்கன் வந்து நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு சிக்கனும் எடுத்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். ஃபுல்லுமே இந்த மாதிரி இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் லைட்டாக வெளியில் வர அளவுக்கு குத்தி எடுத்துக்கணும். இதே போல் எல்லா சிக்கனையும் ஸ்டிக்கில் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பாருங்கள், டூத் பிக்கில் குத்தி எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இது போல் ஒவ்வொரு பீஸாக எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொரிக்கணும், ரொம்ப மொறுமொறுன்னு பொரிக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துடணும். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாயிரும். அதனால் சட்டுன்னு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சிக்கன் வெந்தால் மட்டும் போதும், மொறுமொறுப்பெல்லாம் ஆக வேண்டாம். எடுத்துருவோம். இதே போல் மீதியும் பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் வறுத்த எண்ணெயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். 10 பல் பூண்டு, ஒரு 2 வரமிளகாயை குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். அப்புறம் வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன். இதை எண்ணெயில் சேர்த்துடலாம்.
கருக விடாமல் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இது கூட சிக்கனையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 தடவை கிளறி விட்டாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. அதிகம் மசால் எதுவுமே சேர்க்காம கம்மியாக மசால் போட்டு சூப்பராக செஞ்சுட்டோம். நல்ல காரம் புளிப்பு இந்த மாதிரி டேஸ்ட் அந்த பூண்டோட மனம்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து நம்ம குத்தி சாப்பிட்றப்போ இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். மசாலா செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்குனால இவ்வளோ சைஸில் 200 கிராம் இருக்கும், அதுவே மசிச்சு எடுக்கிறேன். வதங்கினதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கி விட்ருவோம். கூட மசால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். இது வந்து காஷ்மீரி சில்லி, காரம் எதுவும் அவ்வளோவா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நல்லா மசால் போட்டு இது போல் கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இது கூட நம்ம கையில் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து லைட்டாக இப்படி தெளிச்சுக்கிறணும். டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா கூட அதிகமாயிரும். அதனால் நம்ம கையில் சும்மா எடுத்து இப்படியே தெளித்து விட்டு அதை நல்லா கலந்து விட்ருவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா இது போல் மசிச்சு விடணும். அந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்கணும். இது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு கலந்து விட்டு இறக்கிடுவோம். மசால் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுறலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சமோசா சீட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி 2ஆக வெட்டிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து குழந்தைங்களுக்காக செய்கிறேன். இது உங்களுக்கு ஒரு ஐடியா, பெரியவங்களுக்காகவும் தான். ஆனால் இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நல்லா கரெக்டாக நேராக கோடு போட்டுக்கலாம். ஒரு சீட்டில் இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாவு வந்து நான் வந்து கோதுமை மாவு அந்த மாதிரி கலந்து எடுத்துருக்கேன். கோதுமை மைதா எதை வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒட்டுறதுக்காக தான். அதில் இந்த நடுவில் வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஒட்டுறதுக்கு பண்ணி லைட்டாக அந்த மாவை வச்சு விட்டு அதுக்கு மேலே இந்த சீட்டை இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு மசால் வச்சிடலாம். கொஞ்சம் மசாலா எடுத்துடலாம். மசாலா எடுத்து இது போல் நடுவில் வச்சுருவோம். அதிக மசாலா தேவைப்படாது, ஏன்னா குட்டியாக தான் நம்ம பண்ணுறோம். அதனால் அதிகமாக மசாலா தேவையில்லை. சும்மா லைட்டாக அந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். மறுபடியும் இதில் எல்லாம் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கம் தேய்ச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் வந்து இது போல் ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக இந்த 4 பக்கத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு பக்கமாக எடுத்து இப்போ இது மூடிடுவோம். நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. அப்போ நல்லா 4 பக்கமும் நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இதே போல் மற்ற எல்லாத்துலேயுமே மசால் மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குச்சி இப்படி வைக்கிறதுனால குழந்தைங்க வந்து லாலிபப் சாப்பிட்ற மாதிரி அழகாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அவங்களுக்கு ஆசையாக சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான். நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் போன்லெஸ் எலும்பில்லாத சிக்கன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
கறியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வடிகட்டிட்டு ஆற விட்டுறலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல ஒரு பெரிய உருண்டையாக உருண்டை வரணும் அந்த அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல உப்பு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு வேணால் எடுத்துக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா மைதா எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அருமையாக நல்ல ஒரு பெரிய உருண்டை, இந்த அளவுக்கு பெரிய உருண்டை ஒன்று பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி போடவும் சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், மசிஞ்சாச்சு. அவ்வளோதான். நல்ல மாவு மாதிரி அப்படியே பவுடராக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வேக வச்ச சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் கையில் நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோட் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சிருவோம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதான். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். மசாலா ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிருச்சு. மசாலா ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இதில் உப்பு சரி பார்த்து உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வேக வைக்கிறப்ப உப்பு போட்டதுனால இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கலை. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு. அதை வந்து தேய்ச்சி எடுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு சப்பாத்தி மாதிரி நல்ல இந்த மாதிரி கனமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கனமாக வேணாம், ரொம்ப மெலிசாக வேணாம். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் தேய்ச்சிருவோம். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து நல்லா அந்த சப்பாத்தி ஃபுல்லாக வச்சிட்டோன்னா தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், சூப்பர் ரோல் வந்துருச்சு. இப்போ அந்த ஓரமாக இருக்கிறத மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த கத்தி வச்சு கட் பண்ணோம்னா இது வந்து ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி ஆயிருமா, அதுக்குனால நூல் வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அப்படியே நூலை போட்டு இப்படி பண்ணால் தனியாக வந்துடும். இந்த மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை பொரிக்க போகிறோம். இப்போ ஒன்றா எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நான் வந்து மைதா மாவு வந்து இது மாதிரி தண்ணியாக கலந்து வச்சுருக்கேன். அதில் ஒரு முக்கு இப்படி முக்கி எடுத்துட வேண்டியது தான். அப்போ தான் அந்த மசால் வந்து வெளியில் வராது. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துருவோம். அந்த ஈரப்பதம்லாம் இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி பொங்கி வருது. அது நல்லா அடங்கட்டும். நம்ம முறுக்கெல்லாம் செய்கிறப்ப எப்படி அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இருப்போமோ அதே போல் இதை எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த மாவெல்லாம் வேகும். அருமையாக பொரிச்சாச்சு. நல்ல கோல்டன் கலராக மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அரை கிலோ சிக்கன், அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் அளவுக்கு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இப்போ இதை கலந்துருவோம். அரை லெமனை எடுத்திருக்கேன், அதையும் புழிஞ்சிக்கலாம். மசாலா தடவியாச்சு. ஒரு அரை மணி நேரம் கிட்ட இது ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சிக்கலாம். சில்லி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். சில்லிக்கு ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. தனித்தனியாக இப்படி ஒன்றா எடுத்து போடுங்க. சில்லி நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். ரொம்ப அருமையாக பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு சிக்கன் சில்லி ரெடி ஆயிடுச்சு.
200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி கலக்குவோமோ அதே போல் இதை கலந்து எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான தண்ணி ஊற்றி கலந்துடலாம். மாவு ரெடியாக பிசைஞ்சாச்சு. மாவு வந்து ஒரு ஊறட்டும். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிடணும். அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். உப்பு வந்து முன்னாடியே போட்டிருக்கோம், அதனால் மறுபடியும் போட தேவையில்லை. இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த மசாலாவோட ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். மசாலா போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விடணும். அடுப்பை அதே சமயம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கருகின வாடையெல்லாம் வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் ரெடி, மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சீட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம அப்போ தான் சீட்டுக்கு வந்து மெலிசாக இருக்கும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இல்லை பூரிக்கு தேய்க்கிற மாதிரிலாம் இல்லை, அதை விட நல்ல மெலிசாக தேய்க்கணும். இந்த மாதிரி 2 பக்கம் லைட்டாக தான் வேக வைக்கணும். ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி சீட்டும் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கண்ணாடி மாதிரி தெரியணும். தான் நம்ம கை இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு மெலிசாக இருக்குது. சீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு அதை கடைசியில் பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு சீட்டுக்கு ஒரு சப்பாத்திக்கு இந்த மாதிரி 2 ரோல் வந்திருக்கு. இந்த மாதிரி 2 வந்திருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி தனியாக எடுத்துட்டேன். இதை வந்து தனியாக பொரித்து கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதே போல் மீதியும் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இது போல் சமோசா சீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்படி ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி இந்த ஓரத்தை எடுத்து இந்த மாதிரி மடித்து இங்கே வரும் கரெக்டான ஒரு அளவில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இதை இந்த பக்கம் இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டா நமக்கு ஒரு கோன் மாதிரி வந்துடும். இதில் நம்ம மசாலா வச்சுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் வெங்காயம் எடுத்து இதில் வச்சிடலாம். மசாலா வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து மசாலா வந்து அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வச்சுட்டு மைதா இல்லைன்னா கோதுமை மாவு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாவை இந்த மாதிரி கெட்டியாக கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ ஒட்டிக்கலாம். நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். சில நேரம் வந்து நம்ம ஒட்டிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்துடும். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இது போல் மீதி இருக்க எல்லாத்தையும் மடிச்சிடலாம். நான் வந்து மசாலா வந்து ஒரு 8 சமோசாவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் மசாலா ரெடி பண்ணேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட்டுடலாம். நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற சமோசா சீட் வந்து நீளம் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்கினோன்னா நல்ல 2 சமோசா இப்போ நம்ம போட்டிருக்க மாதிரி 2 ஷீட்டாக இருக்கும். 2 ஷீட்டும் சேர்த்து ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு ஏற்றா போல் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். சூப்பராக இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுமே முறுன்னு எடுத்துடலாம். அருமையான ஒரு ஆனியன் சமோசா ரெடி. இதே போல் மீதியும் போட்டுக்கலாம். சூப்பராக ஒரு சாயங்கால நேரத்தில் இது போல் ஒரு சமோசாவை செஞ்சு கொஞ்சம் டீ வச்சு குடித்தா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுடலாம். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அடுத்து உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து காய் வேகிறப்ப போட்டுட்டோம்னா நம்ம மசாலா தடவுறப்ப போட தேவையில்லை. இப்போ வந்து காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். நல்லா சின்ன சின்னதாக முதல்லையே கொஞ்சம் உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டோம்னா அதில் புழு எதுனா இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த கொதிக்கிற தண்ணியில் வேக விட்டால் போதும். ரொம்ப அதிக நேரம் வேணால். இப்போ எடுத்துடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா மசாலா தடவிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காய் வேக வச்சு எடுத்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன்.
1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு. நம்ம காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை கலந்துருவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். அவ்வளோதான், மசால் கலந்தாச்சு. இப்போ காலிஃப்ளவர் போட்டுடலாம். அவ்வளோதான், மசால் கலந்தாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே காலிஃப்ளவரை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுப்பாகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய மசால் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக செஞ்சால் சாப்பிட்றதுக்கு அந்த காலிஃப்ளவர் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். அதனால நான் மசாலா கம்மியாக சேர்த்துருக்கேன். நிறைய மசாலா உங்களுக்கு போட்டு நல்லா போண்டா மாதிரி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துருவோம். சில்லி வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்.